சென்னையில் வேளாண் வணிக திருவிழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் இன்றும் நாளையும் என 2 நாட்களுக்கு வேளாண் வணிக திருவிழா நடைபெறுகிறது. அதில் உழவர்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி முதல்வர் உரையாற்றுகிறார். சென்னை ஷெனாய் நகரில் 10,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுடன் சேர்ந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் புகைப்படம் எடுத்து உற்சாகம் அடைந்தனர். திராவிட மாடல் அரசின் ஒவ்வொரு திட்டமும் எத்தனை பேரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது என நேரில் கண்டு தாம் மலைத்து போனதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கலை, விளையாட்டு என பல துறையிலும் இருந்து சாதனையாளர்கள் வாழ்த்தி வழிகாட்டிய கல்வி நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் வெற்றியை அனைவருக்கும் பறைசாற்றி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 207 பள்ளிகளை மூடிவிட்டு தெலங்கானா முதலமைச்சரை ஏமாற்றி கல்வி விழா நடத்தியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தமிழ்நாட்டில் இருக்கும் 196 கலை கல்லூரிகளில் 96 கல்லூரிகளுக்கு முதல்வர் இல்லை என குற்றம் சாட்டினார். செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறிய அதிகாரம் கொடுத்திருப்பதால் அவர் ஆடிக்கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சாடினார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பரப்புரையில் பேசிய அவர் கரூர் காவிரி படுகையில் நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு மணல் திருடப்படுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த தேர்தலில் போலியான வெள்ளி கொலுசுகளை கொடுத்து வாக்காளர்களை செந்தில் பாலாஜி ஏமாற்றியதாக எடப்பாடி பழனிசாமி பகீர் குற்றச்சாட்டை சுமத்தினார். அரவக்குறிச்சியில் பரப்புரையின் போது பேசிய அவர் செந்தில் பாலாஜி மீது இருக்கும் வழக்குகளில் இருந்து தப்ப முடியாது என்பதால் அவரை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் எச்சரித்தார். அதிமுகவில் உயர் பதவி பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்பது பற்றி தங்களுக்கும் பேச தெரியும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தம்மை தரக்குறைவாக விமர்சனம் செய்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இபிஎஸ்ஐ போன்று அநாகரிகமான அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று கூறினார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் நேரில் சந்தித்து கைகுலுக்கி கொண்டனர். வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதனின் குடும்ப திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவரும் அருகருகே ஒரே சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இழி சொல்லால் உரைத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மறைந்த தலைவர்களின் புகழை இழிவுபடுத்தும் நோக்கில் வன்மத்தோடு பேசுவது துளியும் அரசியல் நாகரிகமற்ற செயல் என்றும் தமிழர்களுக்கே உரித்தான அறத்தை சீமான் கற்றுக்கொள்ள வேண்டும் என அதிமுக அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கல்வித்துறை சீரழிந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் 4000 பள்ளிகளில் ஓர் ஆசிரியர் மட்டுமே உள்ளதாக கூறியவர் முதலமைச்சர் சொல்வது போல தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கவில்லை என்று தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் புதிய மினி பேருந்து திட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்ந்த தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் ஏற்கனவே பேருந்துகளை இயக்கி வருவதால் புதிய மினி பேருந்து திட்டத்தால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் தலைநகரை மழை குளிர்வித்தது. பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், நசரத்பேட்டை, வானகரம், நெற்குன்றம், கோயம்பேடு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் எழும்பூர், ராயபுரம், திருவொற்றியூர் போன்ற நகர பகுதிகளிலும் மழை பெய்தது. மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. நாடு முழுவதும் BSNL 4G சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்க உள்ளார். நாடு முழுவதும் உள்ள 98,000 தளங்களில் இச்சேவை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் இந்தியாவின் எந்த பகுதியும் விடுபடாது எனவும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார்.
மகளிர் வாக்குகளை குறிவைத்தே பீகார் அரசு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சாடியுள்ளார். பீகாரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய குடும்பத்திற்கு நிலம் வழங்குவதுடன் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தார். சட்டவிரோத குடியேற்றம் காரணமாக இந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்போது வரை 2147 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேட்டி அளித்த ரந்தீர் ஜெய்ஸ்வால், அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு திரும்ப விரும்பும் இந்தியர்கள் முறையான ஆவணங்களை சமர்ப்பித்தால் குடியுரிமை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி நடத்திய போராட்டத்தில் வன்முறையை தூண்டியதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைதான சமூக ஆர்வலர் சோனம் வான்சுக் ராஜஸ்தானின் ஜோத்பூர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். சிறப்பு விமானத்தில் ஜோத்பூருக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வான்சுக் பின் அங்கிருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். லடாக் கலவரம் தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டதற்கு ஆம் ஆத்மி கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். கல்வியிலும் சமூக செயற்பாட்டிலும் அக்கறை கொண்ட சோனம் வாங்சுவை கைது செய்து மத்திய அரசு தனது சர்வாதிகாரத்தனத்தை வெளிப்படுத்துவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக விமர்சித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42% இடஒதுக்கீடு வழங்க தெலங்கானா அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்வி வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு சதவீதத்தை உயர்த்தி கடந்த மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு இதுவரை ஒப்புதல் வழங்கப்படாத நிலையில் அதிரடி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஷர்மிளா நடத்திய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க கோரி ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஷர்மிளா போராட்டம் நடத்திய போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. டெல்லியில் பரவி வரும் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா காய்ச்சலை தடுக்க தவறிய பாஜக அரசை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ அன்குஷ் நரங் கொசுவலையை போர்த்திக் கொண்டு நூதன முறையில் போராட்டம் நடத்தினார். இந்த வாரத்தில் மட்டும் 36 பேர் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியதோடு டெங்கு மலேரியாவை கட்டுப்படுத்த எந்த உத்தியும் அரசிடம் இல்லை என சாடினார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் எஃகு ஆலை கட்டடம் இடிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆலைக்கு எதிராக திரண்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை நடத்திய கண்டன பேரணி வன்முறையாக மாறியதால் பதற்றம் உருவானது. ஐ லவ் முஹம்மது என்ற தலைப்பில் பிரச்சார பேரணி நடத்தியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்து ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது சிலர் போலீசாரின் மீது கற்களை வீசி தாக்கியதால் பதிலுக்கு போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய இந்திய பிரதமர் மோடி உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவின் உத்தி என்ன என்று கேட்டதாக கூறிய நாட்டோ தலைவர் மார்க் ரூட்டுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அவரது கூற்று உண்மைக்கு புறம்பானது என்றும் பிரதமரின் உரையாடல்கள் தவறாக சித்தரிப்பதை ஏற்க முடியாது என்றும் வெளியுறவு அமைச்சகம் கருத்து தெரிவித்திருக்கிறது. சென்னை நந்தனத்தில் 4,28,00,000 ரூபாயில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 25,400 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கத்தில் செயற்கை புல்தரை, கிரிக்கெட் மற்றும் கால்பந்து மைதானம், பிக்கில் பால் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளன. எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியதாக கூறி சென்னை வியாசார்பாடியில் செல்வ பெருந்தகையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையிலான அதிமுகவினர் கண்டனம் முழக்கமிட்டபடி ஊர்வலமாக சென்று வியாசார்பாடி மார்க்கெட் அருகே செல்வ பெருந்தகை உருவ பொம்மையை எதிர்த்தனர். மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் மூலம் நடைபெறும் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருவதாக செல்வ பெருந்தகை கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் 10 லட்சம் கையொப்பம் பெற்று தரக்கூடிய மாவட்டத்திற்கு ராகுல் காந்தி உருவம் பதித்த தங்க மோதிரம் வழங்குவதாக கூறினார்.
தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி ஒதுக்குவோம் என தங்களை மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு காட்டமாக பதிலளித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய கட்டணத்தை வழங்கவில்லை என தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பு இவ்வாறு வாதிட்டது. TNPSC நடத்தும் குரூப் 2 தேர்வு நாளை நடைபெற உள்ள நிலையில் ஒரு பணியிடத்திற்கு 858 பேர் போட்டியிடும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. TNPSC வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 645 காலி பணியிடங்களுக்கு 5,53,634 பேர் போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கிறது. தேர்வினை கண்காணிக்கும் பணியில் 1905 முதன்மை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் ஒத்திவைக்கப்பட்ட காவல் சார்பு ஆய்வாளர் பணிக்கான தேர்வு வரும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் காலியாக உள்ள 1299 காவல் சார்பு ஆய்வாளர் காலி பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் 28 மற்றும் 29 தேதிகளில் தேர்வு நடைபெறவிருந்தது. ஆனால் வழக்கு காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. சீமை கருவேல மரங்களை முற்றிலும் அகற்றுவது தொடர்பான திட்டத்தை வரும் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என தீர்ப்பளித்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும், ஆனால் இதுவரை அந்த உத்தரவு முழுமையாக அமல்படுத்தவில்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளிக்கு இலவச தொகுப்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது. சர்க்கரை, அரிசி, சன்ஃபிளவர் எண்ணெய், கடலை பருப்பு, ரவா, மைதா அடங்கிய மளிகை பொருட்கள் கிட் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மருதமலையில் 184 அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் பதிலளிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யானைகள் வழித்தடங்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் மருதமலை பகுதியில் 184 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டால் வனச்சூழல் பாதிக்கப்பட்டு யானை வழித்தடங்கள் துண்டிக்கப்படும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் லஞ்சம் வாங்கிய காவலர்கள் 5 பேரை பணி இடைநீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோத்தக் உத்தரவிட்டுள்ளார். சந்தோஷபுரம் சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் வாகன ஓட்டுநரிடம் 500 ரூபாய் லஞ்சம் பெற்றனர். அதேபோல் மேடவாக்கம் கடைவீதியில் பீட் காவலர்கள் 2 தெருவோர வியாபாரியிடம் லஞ்சம் பெற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தொள்ளாழி அருகே மணல் லாரிகள் அதிவேகமாக செல்வதை தட்டி கேட்ட கிராம மக்களை பாஜக பிரமுகர் அடியாட்களுடன் சென்று தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளாவூர் பகுதியில் ஏரி மண் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அதிவேகமாக செல்லும் டாரஸ் லாரிகளுக்கு ஆதரவாக பாஜக மாநில பட்டியல் அணியின் பொருளாளர் மதியழகன் மக்களை தாக்கினார். சென்னை திருவொற்றியூரில் வாடகைக்கு எடுத்த காரை திருப்பி தராமல் லாவகமாக எடுத்துச் செல்ல முற்பட்ட தாவைக்காவைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். காலடிப்பேட்டையைச் சேர்ந்த கௌதமரிடம் காரை வாடகைக்கு வாங்கிய மதுரவாயலைச் சேர்ந்த ஹரிஹரன் சொன்னபடி காரை திருப்பி தராமல் அழைப்பை துண்டித்ததாக தெரிகிறது. பின்னர் GPS உதவி கொண்டு அவனை போலீசார் கைது செய்தனர். மதுரையில் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவனை அடித்து கொலை செய்த வழக்கில் காவல் ஆய்வாளர் உட்பட 4 காவலர்களுக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்திருக்கிறது. கோச்சடை பகுதியைச் சேர்ந்த முத்து கார்த்திக் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு குற்ற வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு போலீசார் தாக்கியதில் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண்ணின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வித்யாலயம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராணிக்கும் அவருடன் பணிபுரிந்து வந்த செல்வகுமாருக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஜெயராணியை செல்வகுமார் கத்தியால் தாக்கியதாக தெரிகிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூர் அருகே தாய் மற்றும் மகள் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் வீட்டிற்குள் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாசின் நகரைச் சேர்ந்த எல்லம்மாள் தனது மகளுடன் தனியாக வசித்து வந்தார். அவரது மகன் 10ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பிய போது தாயும் தங்கையும் உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தாய்மார்கள் பாலூட்டும் அறை மாநகராட்சி சுகாதார பிரிவு தற்காலிக பணியாளர்கள் ஓய்வெடுக்கும் அறையாக பயன்படுத்தும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து நிலையம் வரும் தாய்மார்கள் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளை குறிவைத்து மக்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். 13வது வார்டு பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் கழிவுநீர் முதல் குடிநீர் வரை அனைத்தும் லஞ்சம் கொடுத்தால்தான் பணி நடப்பதாக ஆதங்கம் தெரிவித்தனர். வடசென்னை எண்ணூர் வ.உ.சி. நகர் பகுதியில் மின்சார கேபிள்கள் சரியாக புதைக்கப்படாததால் ஆபத்தான நிலையில் வெளியே நீட்டிக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மழை பெய்யும் நேரத்தில் அதிலிருந்து மின்கசிவு ஏற்படுவதாக கூறிய குடியிருப்பு வாசிகள் மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அலட்சியமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டினர். கோவையில் வங்கி கணக்கு முடங்கியது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாடிக்கையாளரை வங்கி மேலாளர் அடியாட்களை வைத்து தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. பீளமேடு சித்ரா பகுதியைச் சேர்ந்த பிரதீப் குமார் இண்டஸ்இண்ட் வங்கியில் தனது கணக்கை முடக்கியதாக கூறி மேலாளர் செந்தில்குமாரிடம் வாக்குவாதம் செய்த நிலையில் அவர் அடியாட்களை வைத்து தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் பொதுமக்கள் கடுமையாக அவதி அடைந்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 194வது வார்டு ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று வரும் குடிநீர் வாரியத்தின் கழிவுநீர் திட்ட பணிகளால் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கிராம மக்கள் 100 பேர் அரங்கை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இளையான்குடி பேரூராட்சிக்குட்பட்ட கீழாயூரில் குப்பை கிடங்கு அமைத்திட எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியரை சந்திக்க முற்பட்டனர். மக்களை எதிர்கொண்ட ஆட்சியர் பொற்கொடி கோபத்துடன் மனுவை பெற்றுக் கொண்டார். சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் அறிவியல் கலந்த ஆன்மீகம் என்ற தலைப்பில் கொலு நிகழ்ச்சி நடைபெற்றது. பஞ்சபூதங்களான நீர், நிலம், காற்று, தீ, ஆகாயம் போன்ற தலைப்புகளில் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளை எதிரொலிக்கும் வகையிலும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் உள்ள கடவுள்களின் சிலையும் இடம்பெற்றன. காஞ்சிபுரம் மாநகராட்சி கவுன்சிலர்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். காஞ்சிபுரம் 16வது வார்டு கவுன்சிலர் சாந்தி மற்றும் 27வது வார்டு கவுன்சிலரும் OPS அணியின் நிர்வாகியுமான ஷாலினி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் திமுக கட்சியில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மளிகை கடையில் வாங்கிய பிஸ்கட்டில் கம்பி கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். பெரியார் நகரில் உள்ள கடையில் குப்பநத்தத்தைச் சேர்ந்த திருமால் குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்கி சென்றார். அதை பிரித்து பார்த்தபோது சிறுமி கம்பி ஒன்று கிடந்ததை கண்டு அதிர்ந்து போனார். இதை அறிந்த கடைக்காரர் ஏஜென்ட்டிடம் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்தார். சென்னை கோயம்பேடு அருகே மொத்த விலை பழக்கடையின் கலெக்ஷன் ஊழியரிடம் 45 லட்சம் ரூபாயை பறித்து சென்ற இருவரை கைது செய்த போலீசார் ஐபோன் உட்பட 3 செல்போன்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். சின்மயா நகரில் வசித்து வரும் நாராயணன் என்பவர் கடைகளில் வசூல் செய்த பணத்தை எடுத்துச் சென்ற போது கோயம்பேடு அருகே பைக்கில் வந்த இருவர் அவரை கீழே தள்ளி பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினர். திண்டுக்கல்லில் பட்ட பகலில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருமலை சாமிபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் அவரது நண்பரான ஜெயபாண்டியின் போடிநாயக்கன்பட்டி இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். ஜெயபாண்டி தலைமறைவாகவிருக்கும் நிலையில் அவரது மனைவி செல்வராணியை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பாளையங்கோட்டை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. 63 வயதான பழனிசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை தந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் பழனிசாமிக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான தொழிலாளர்களை இழிவுபடுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளதாக தனியார் சிமெண்ட் நிறுவனத்தின் விளம்பரத்தை திரும்ப பெற வேண்டும் என கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அந்த நிறுவனம் புதிய உற்பத்தி பொருளை விளம்பரப்படுத்துவதாக எண்ணி கட்டட பொறியாளர்களையும் கட்டட தொழிலாளர்களையும் இழிவுபடுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. திருச்சியில் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் 166வது கிளை திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி வயலூர் சாலையில் உய்யக்கொண்டான் திருமலை அருகே டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் கிளை அமைக்கப்பட்ட நிலையில் அதனை திருச்சி ஹோட்டல்கள் சங்க தலைவர் ரங்கநாதன் மற்றும் MLA பழனியாண்டி ஆகியோர் திறந்து வைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கும்மியடித்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். வஞ்சி நகரம், போதமங்கலம், கொடுக்கம்பட்டி ஆகிய 3 ஊராட்சி பகுதிகளை உள்ளடக்கி சிப்காட் அமைக்க அரசு முயன்று வருகிறது. இதற்கு மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் பஞ்சநதிக்குளம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். அதே சமயம் இதே பகுதியில்தான் கடை வேண்டும் என மது பிரியர்கள் மறுபுறம் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு மத்தியில் தெய்வ வழிபாடுடன் மது விற்பனை தொடங்கியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய பெண்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 23 பெண்கள் காயமடைந்தனர். கொளத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த 55 பெண்கள் 100 நாள் வேலை முடிந்து சரக்கு ஆட்டோவில் வீடு திரும்பிய போது மூலப்பனங்காடு அருகே ஆட்டோ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. சிவகங்கையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கருவுறச் செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிங்கம்புணரி செட்டியார் தெருவைச் சேர்ந்தவர் அஜித்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை ஏமாற்றியதாக தெரிகிறது. தென்காசி நகராட்சி கூட்டத்தில் அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து விரக்தியை வெளிப்படுத்திய கவுன்சிலர் ஒருவர் தோப்புக்கரணம் போட்டு புலம்பியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. நகராட்சி அதிகாரிகளை வேலை வாங்குவதற்கு கவுன்சிலர்கள் படாத பாடுபட வேண்டியிருப்பதாக கூறிய பாஜக கவுன்சிலர் சங்கர சுப்பிரமணியன் அனைவருக்கு முன்பும் தோப்புக்கரணம் போட்டு விரக்தியை வெளிப்படுத்தினார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நிலத்தகராறில் விவசாயியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த வழக்கில் தாய், தந்தை, மகன் உள்ளிட்ட 3 ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 55 வயதான பழனிசாமி என்பவரை வெட்டி கொன்றதாக அதே கிராமத்தைச் சேர்ந்த அழகேசன், அவரது பெற்றோர் உத்தண்டன், ராஜாமணி ஆகியோர் 2024இல் கைது செய்யப்பட்டனர். கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்களுக்கு கெட்டுப்போன ரொட்டி வழங்கப்பட்டதாக கூறி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது முறையாக பதில் அளிக்காததால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை சார் ஆட்சியர் ஹிமான்ஷு மங்கலிடம் புகார் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அம்பிகா நேரில் சென்று ஆய்வு செய்ததில் வடிவேல் என்பவர் கையும் களவுமாக சிக்கினார். அவரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய்கண்டிகை சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு வேறு கிராமத்தில் கருத்து கேட்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதை மக்கள் எதிர்த்துள்ளனர். செங்கரை பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு சென்ற தேர்வாய்கண்டிகை கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பி கூட்டத்தை புறக்கணித்தனர்.
திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை பகுதியில் உள்ள மின் கம்பத்தில் ஏற்பட்ட தீப்பொறியால் கிரிவலம் சென்ற பக்தர்கள் அச்சமடைந்தனர். வீடுகளுக்கு செல்லும் மின் வயர்கள் தீயில் எரிந்து துண்டித்து கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் இந்த சம்பவத்தால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதை மாத்திரைகள் விற்றதாக 14 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1000 போதை மாத்திரைகள், 7 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மொத்த விற்பனைக்காக கொண்டு வந்த போதை மாத்திரைகளை சில்லறை வியாபாரிகளுக்கு பிரித்து வழங்கிய போது போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர். இந்தியாவுக்கு எதிரான மோதலின் போது அந்நாட்டின் 7 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஐநா சபையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் சுய பெருமை பேசியிருக்கிறார். இந்நிலையில் ஷேபாஸ் ஷெரீப்பின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா ஆதாரமற்ற தகவலை மீண்டும் மீண்டும் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஜெருசலத்துக்கு அருகில் உள்ள பகுதிகளை ஒருபோதும் பாலஸ்தீனியர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பேசிய நெதன்யாகு ஜெருசலத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளை கொடுப்பதென்பது அமெரிக்க நியூயார்க் நகரை அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பு கொடுப்பதற்கு சமம் என கூறினார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது உரையை தொடங்கியவுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இருப்பினும் அவையில் மீதமிருந்த சில பிரதிநிதிகளின் முன்னிலையில் நெதன்யாகு உரையாற்றினார். ஹமாஸ் அமைப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 48 பணைய கைதிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்திற்கு முன் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐநா பொதுக்கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது பணைய கைதிகளின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் போராடினர். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்குவதற்கு பாகிஸ்தான் பரிந்துரைத்திருக்கிறது. இது தொடர்பாக ஐநா சபையில் உரையாற்றிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அமெரிக்கா தலையிடாவிட்டால் இந்தியாவுடனான போர் நின்றிருக்காது என்றார். டிரம்ப் அமைதியை விரும்பும் மனிதர் என தெரிவித்த ஷெபாஸ் ஷெரீப் அவருக்கு தங்களால் செய்ய முடிந்தது நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்ததுதான் என்றார். அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பிரதமரின் விமானம் ஐரோப்பிய வான்வழியை தவிர்த்து மாற்று வழியில் பயணம் மேற்கொண்டது. காசாவில் நிகழ்த்திய போர்க்குற்றங்களுக்காக அவர் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இதனால் அவசரத்திற்கு தரையிறங்கினால் கூட கைது வாரண்டை அந்த நாடுகள் அமல் செய்யும் அபாயம் இருப்பதால் மாற்று பாதையில் பயணம் செய்தார். ஈரானில் சுமார் $25 பில்லியன் மதிப்பில் புதிய அணுமின் நிலையத்தை அமைக்க ரஷ்யா ஈரான் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக கடும் மின்சார பற்றாக்குறையை எதிர்கொண்டு வரும் ஈரானுக்கு இத்திட்டம் பெரும் உதவியாக இருக்கும் என கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் மலேசிய தமிழருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சிங்கப்பூரில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மலேசிய தமிழர் தட்சிணாமூர்த்தி காத்தையா என்பவர் தூக்கிலிடப்பட்டார். 45 கிராம் ஹெராயின் போதைப் பொருளுடன் 2011 அவர் கைது செய்யப்பட்டார். ஆசிய கோப்பை தொடரின் கடைசி லீக் போட்டியில் இலங்கையை சூப்பர் ஓவரில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 202 ரன்கள் குவித்தது. இதையடுத்து களமிறங்கிய இலங்கை 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 202 ரன்கள் எடுத்தது. ஆட்டம் சமனில் முடிந்ததை அடுத்து சூப்பர் ஓவரில் இலங்கை அணி 2 ரன்கள் மட்டுமே எடுக்க இந்திய அணி 3 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் இதுவரை மொத்தம் 6 போட்டிகள் விளையாடிய இந்திய அணி வீரர் அபிஷேக் சர்மா 309 ரன்கள் அடித்துள்ளார். இதன் மூலம் ஆசிய T20 கோப்பை தொடரில் 300 ரன்கள் அடித்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை அபிஷேக் படைத்துள்ளார். மேலும் ஆசிய கோப்பை T20 தொடரில் அதிக ரன்கள் அடித்த இந்திய வீரர் என்ற விராட் கோலியின் சாதனையையும் அவர் முறியடித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. துபாயில் இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. தொடர் முழுவதும் தோல்வியே சந்திக்காத இந்திய அணி நாளைய போட்டியிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி கோப்பையை வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர்.
இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு போட்டி கட்டணத்திலிருந்து 30% அபராதம் விதித்த ஐசிசி முடிவை எதிர்த்து பிசிசிஐ மேல்முறையீடு செய்துள்ளது. ஆசிய கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு இந்திய வெற்றியை பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு சமர்ப்பிப்பதாக சூரியகுமார் கூறியது குறித்து ஐசிசியிடம் பாகிஸ்தான் புகார் அளித்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் கேப்டன் சங்கக்காரா நியமிக்கப்பட உள்ளார். பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து டிராவிட் விலகியதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே 2021 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷமர் ஜோசப் விலகியுள்ளார். காயம் காரணமாக அவர் விலகியதாக அணி நிர்வாகம் விளக்கம் கொடுத்ததோடு அவருக்கு பதிலாக 22 வயதான ஜோகன் லேன் முதல் முறையாக வெஸ்ட் இண்டீஸ் அணியில் விளையாட உள்ளதாக அறிவித்துள்ளது. லீடிங் லைட் ஆவண குறும்படம் மூலமாக நடிகர்கள் சூர்யா ஜோதிகா தம்பதியின் மகள் தியா சூர்யா இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார். பாலிவுட் துறையில் பணிபுரியும் லைட் விமன் பற்றி சொல்லப்படாத கதைகளை இந்த குறும்படம் பேசுகிறது. ஆஸ்கர் விருதுக்கு தகுதி பெறும் முயற்சியாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் உள்ள திரையரங்கில் இத்திரைப்படம் திரையிடப்படுகிறது. நடிகர் நானி நடித்துள்ள தி பாரடைஸ் திரைப்படம் பற்றிய 2 புதிய அறிவிப்புகள் குறித்து படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. அதன்படி இத்திரைப்படத்தின் அப்டேட் இன்று காலை 10:08 மணிக்கு ஒன்றும் மாலை 5:04 மணிக்கு ஒன்றும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நானியின் நடிப்பில் கடைசியாக வெளியான ஹிட் 3 திரைப்படம் 100 கோடி வசூலை தாண்டியது குறிப்பிடத்தக்கது. ராஷ்மிகா மந்தனா நடிக்கும் முதல் ஹாரர் திரைப்படமான தாமா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இத்திரைப்படத்தில் ஆயுஷ்மான் குரானா, பரேஷ், நவாசுதீன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி அடுத்த மாதம் 21ஆம் தேதி தாமா படம் வெளியாக உள்ளது. ஜெரார்டு பட்லர் கதாநாயகனாக நடிக்கும் கிரீன்லாந்து திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வால்மீன் தாக்குதலால் பூமியின் பெரும் பகுதி அழிந்த நிலையில் அதன் பின் நிகழும் மாற்றங்கள் குறித்து இத்திரைப்படத்தின் கதைக்களம் அமைந்திருக்கிறது. மேலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கிரீன்லாந்து 2 திரைப்படம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போனி கபூர் சமீபத்தில் தனது 2 திருமணங்களையும் சமநிலைப்படுத்துவதில் தான் சந்தித்த தனிப்பட்ட சவால்கள் மற்றும் தனது குழந்தைகள் மீதான தாக்கம் குறித்து மனம் திறந்து பேசினார். போனி கபூர் முதலில் 1983இல் மோனா ஷோரி கபூரை மணந்தார். பின்னர் 1996இல் ஸ்ரீதேவியை திருமணம் செய்தார். ஸ்ரீதேவி உடனான தனது திருமணத்திற்கு முதல் மனைவிதான் திருமண மோதிரங்களை எடுத்துக் கொடுத்ததாக போனி கபூர் தெரிவித்தார். ஒரு மகளுடன் இருப்பது போல் உள்ளதாக மருமகள் சோபிதாவுடனான தனது பிணைப்பை பற்றி நாகார்ஜுனா உணர்ச்சி பொங்க தெரிவித்துள்ளார். சோபிதா அருமையானவள் என்றும் தாங்கள் இருவரும் இணைந்து புத்தகங்களை பற்றியும் இசையை பற்றியும் நிறைய பேசுவோம் என்றும் நாகார்ஜுனா தெரிவித்தார். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படத்தின் OTT ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான இப்படம் மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் உலக அளவில் 100 கோடி வசூலை கடந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படம் வரும் 3ஆம் தேதி அமேசானில் வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் முன்னதாக 1ஆம் தேதியே வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் நும்கூர் என்ற பெயரில் சோதனை நடத்தி சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்த தனது சொகுசு காரை திருப்பி தரக்கோரி நடிகர் துல்கர் சல்மான் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டத்திற்கு உட்பட்டு சுங்கவரி செலுத்தி வாங்கிய காரை பறிமுதல் செய்ததாக தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து சுங்கத்துறை விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நவராத்திரியை ஒட்டி சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவிலில் அம்மன் கௌரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் ஆலயத்தில் நவராத்திரி உற்சவம் நடைபெற்று வரும் சூழலில் உற்சவ நாயகி வடிவுடையம்மன் 9 தலை நாக வாகனத்தில் கௌரி அலங்காரத்தில் மக்களுக்கு அருள் பாலித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள தர்காவில் இந்துக்களால் கொண்டாடப்படும் கந்தூரி விழா விமரிசையாக நடைபெற்றது. பிள்ளையார்குளம் கிராமத்தில் இந்துக்கள் மட்டுமே வசித்து வரும் நிலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு இஸ்லாமிய பெண் தங்கியிருந்து மக்கள் சேவை செய்ததாகவும் அவரது நினைவாக மக்கள் தர்கா எழுப்பி வழிபாடு நடத்துவதாகவும் சொல்லப்படுகிறது.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலின் உபகோவிலான உஜ்ஜயினி மகாகாளி அம்மன் கோயிலில் நவராத்திரி திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உலக நன்மைக்காக சிறப்பு திருவிளக்கு பூசை நடத்தினர். தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் காட்சி அளித்த அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே சங்கராபுரம் கிராமத்தில் உள்ள கருப்பசாமி கோயிலில் நடிகர் தனுஷ் தனது 2 மகன்கள் மற்றும் பெற்றோருடன் சுவாமி தரிசனம் செய்தார். தனுஷின் சொந்த கிராமமான சங்கராபுரத்தில் உள்ள இக்கோயில் அவர்களது குலதெய்வமாகும். இட்லி கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி தனுஷ் குலதெய்வத்தை வழிபட்டுள்ளார். பின்னர் பெற்றோரின் காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் பெற்றார். வேலூர் டிட்டர்லைன் பகுதியில் உள்ள அருள்மிகு தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அம்மன் மடியில் வைத்து பூசிக்கப்பட்ட 50 ரூபாய் நோட்டுகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் உள்ள உலக இரட்சகர் திருத்தலத்தின் 141வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.